ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல சாஃப்டான இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இடியாப்பம் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு முக்கியமானது அரிசி மாவு. இந்த பச்சரிசி மாவு வந்து நான் கடையில் தாங்க வாங்கியிருக்கேன். கடையில் இடியாப்பம் மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இடியாப்பம் கொழுக்கட்டை ரெண்டுமே ஒரே மாவில் நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இதை வீட்டில் கூட பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். நான் இன்றைக்கி 2 கப் வந்து மெஷரிங் கப்பில் 2 கப் மாவு எடுத்துருக்கறனால அதே அளவுக்கு 2 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கோங்க. அடுத்ததாக நல்லா சாஃப்டாக வரதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, ஆயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துவாங்க. பட் அதுக்கு பொதுவாக நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுற வேண்டியதுதான். சில பேர் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி நல்லா கிளறுவாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கட்டி விழுகிற மாதிரி இருக்கும். பட் அப்படியே கலர உங்களுக்கு அந்த கட்டியெல்லாம் போயிடும். ஏன்னா நம்ம லைட்டாக இதை பிசைய போகிறோம் இல்லைங்களா, அதனால் கட்டி விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதுலேயே கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வெந்துடும். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கு இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை ஆற விட்டுடலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு தேங்காய் பால் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன், ப்ளஸ் நல்லா ஹெல்த்தியும் கூட. நான் இன்றைக்கி ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா துருவி இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா திக்கான பால் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை ஒரு 2-3 டைம் இதே மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் வந்து திக்னஸ் வேணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம்தான். அதை பொறுத்து தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நான் ஒரு 3 டைம் அரைச்சி இதே மாதிரி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாக தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து சர்க்கரை சேர்த்து போகிறேன். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சில பேர் நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சா அதை மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஹெல்தி தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஃப்ரெஷ்ஷாக அடித்த ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா சூடாறிடுச்சு. லைட்டாக கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பலாம் பிசைய வேண்டாம், லைட்டாக பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம். இடியாப்பத்துக்குனே வந்து அச்சு கிடைக்குது, அது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதில் பிழிஞ்சுக்கோங்க. நான் வந்து இந்த முறுக்கு புளியிற அச்சு இருக்கு இல்லைங்களா, அதில் தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். உள்ளே வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா இந்த டோவை எடுத்து வச்சுட்டு இப்போ அதை அப்படியே சுற்றி விட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். இருக்கிறதுலே சின்ன ஓட்டை இருக்கிற அந்த அச்சு தான் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இருந்ததுன்னா கூட அதுலேயும் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி இட்லி அந்த இதில் ஊற்றுறதுல பிழிஞ்சு விட போகிறேன். இப்போ தண்ணி வந்து முதலே நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்படி கொதிக்க வைக்கும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இட்லிக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ தட்டை உள்ளே வச்சிடலாம். இப்போ 2 செட்டு இதே மாதிரி பிழிஞ்சு ஊற்றியாச்சு, பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ உள்ளே வச்சுட்டு மூடிடலாம்.
இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே வெந்து ஒட்டாமல் அருமையாக வந்திருக்கும். இப்போ கூட பாருங்கள், அந்த துணி தான் வந்து அந்த பிளேட்டில் ஒட்டியிருக்கு. பட் இடியாப்பம் வந்து அந்த துணியில் ஒட்டவே இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ட்ரை ஆகிருக்கும். பட் சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ அருமையான டேஸ்ட்டில் நம்ம இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சம் பெருசாக ஊற்றியும் நான் சுட்டுக்க போகிறேன். நல்ல சத்தான ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். வாரத்தில் ஒரு டைம் ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு வரலாம். ரொம்ப ஈஸியான டிஃபன். இதோடு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் பால் வச்சுருக்கேன். நீங்கள் காரமாக எந்த கிரேவி வேணாலும் பண்ணிக்கலாம். பட்டாணி மசாலா, சுண்டல் கிரேவி, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதுக்கு பண்ணிக்கலாம். நான்வெஜ் கிரேவிஸ் எல்லாமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன், மட்டனில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.